நடிகர் விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அவரது இந்த அரசியல் பிரவேசம் குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சமூக பார்வையாளர் மற்றும் நடிகை கஸ்தூரி இருக்கின்றார். மேடம் வணக்கம். நடிகர் விஜயினுடைய இந்த அரசியல் பிரவேசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெற்றி சரியா அவர் பிளேஸ் பண்ணிட்டாரு. பார்வங்க உண்மையா சொல்றதுன்னா, கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கறத எல்லாருமே ஃபீல் பண்றோம். அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகள்ல எதெல்லாம் மாற்றங்கள் வரும்னு நினைச்சோமோ அதெல்லாம் வரவே இல்லை. ஒரு கையெழுத்து கூட சொன்ன கையெழுத்தெல்லாம் போட்டுல யாரும். என்னெல்லாமோ நடக்குது, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை இங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் பார்த்து பார்த்து டெய்லி நொந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இடம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் அவர்களுக்கு முன்னாடி அரசியல்ல செயல்பட்ட மற்றும் குறிப்பாக அரசியல் கட்சிகளை துவக்கிய நடிகர்களுடைய வரலாறு அப்படி இருக்குது. அதனால ஒரு வாக்காளர் பெருமக்களா கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போறதா சொல்லிட்டு, கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு அவர் வராம போனதும் உங்களுக்கு இந்த சந்தேகத்தை வலுப்படுத்திருக்காங்க? இல்லங்க, நீங்க ஏன் ரஜினியை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுல நிறைய நடிகர்கள் அரசியல் கட்சி துவக்கி இருக்காங்க. நமக்கு கட்சி சார்பாக இருக்கக்கூடிய நடிகர்கள்னு சொன்னா எல்லாருமே இருக்காங்க, அதை விட்டுடுங்க. பட் தலைவரா, அரசியல் தலைவரா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்தினாங்கன்னு நாம பார்த்தாலே கூட, அப்கோர்ஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கம்பாரிசன் கிடையாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அதுக்கப்புறம் கார்த்திக் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கே பாக்யராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. எவ்வளவோ இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு சரியான அரசியல் பாதைன்னு சொன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவராலேயே ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு அவரோட நினைவே நினைவு மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக கடைசியாக 2 மிகப்பெரிய பெயர்கள் கமல், ரஜினி. ரஜினி வர்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. கமல் அவர்கள் அரசியலில் ஒரு கால், நடிப்பில் ஒரு கால் அப்படின்னு வச்சுக்கிட்டு 2 பக்கமும் அவர் அவருக்கு இன்னும் நடிப்பு தான் கை கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மையமா இல்லையே, உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போறாருன்னு தானே பேசிக்கிறாங்க. இங்க சென்னை புறநகர் தொகுதி ஒண்ணுதான் எடுக்கிறாருன்னு இன்னைக்கு செய்திகள் கேள்விப்படுறேன். அது இன்னும் கொஞ்ச நாள்ல அது அறிவு வந்துடும், நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள. உதயசூரியன் சின்னத்துல தான் நினைக்க போறாரு. சோ அப்புறம் அவங்க சொன்னது என்ன, ஆரம்பிச்ச காரணம் என்ன, அதுக்கு நம்ம ஆரம்பிக்க தேவையில்லையே. திமுக கூட்டணியில சேர்றதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிக்க தேவையில்லையே. விஜயும் அதே மாதிரியான ஒரு சர்க்கிளை சந்திப்பாரா, இல்ல பின்னாடி சந்திப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான், அந்த ஒரு அவநம்பிக்கையத்தான் மக்களிடையே நான் பரவலா பாக்குறேன். இப்ப நான் சினிமாவில விஜய் ரசிகை, என்னோட வீட்டுல எல்லாரும் விஜய் ரசிகர்கள், எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் இல்ல. பட் என்ன மாதிரி எத்தனையோ பேரு சினிமாவில ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டிருந்தா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரா இருந்திருக்கணும், கமல் அவர்கள் எம்எல்ஏவா இருந்திருக்கணும். இதெல்லாம் நடக்கலையே. அரசியல் வேறு, சினிமா வேறு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மக்களுமே வந்துட்டாங்க. உதயநிதி அவர்களை யாரும் சினிமால நடிச்சதுக்காக அவருக்கு ஓட்டு போடல. சரிங்களா? இதான் உண்மை. சோ இப்போ எத்தனை பேர் தேர்தல்ல பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு நடிகரை பாக்குறதுக்கு கூட்டம் கூட, இப்பெல்லாம் அதெல்லாம் கூட நடக்கிறது இல்ல. ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருந்தாதான் வர்றாங்க. சீமான் அவர்களை நம்ம ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் தான் இன்னைக்கு தலைவரா பார்க்கப்படுறார். அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர். அவர் என்ன சினிமா நடிகரா, போலீஸ்? சோ மக்களுடைய கணக்கெல்லாம் மாறி போச்சுங்க. இன்னைக்கு அவங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை பிரச்சனை இருக்கு. மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாவுக்கு தலையில சுமையை ஏத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் லைஃப் இஸ் a ஸ்ட்ரகிள். அடுத்தது நமக்கு என்ன விடிவு கிடைக்க போகுது, யார் நமக்கான உண்மையான ஒரு அரச கொடுக்க தகுதியானவர்கள் மக்கள் தேடிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அதுல எந்த இடத்துல ஃபிட் ஆவறாருன்னு அவரே இன்னும் சொல்லல.
அந்த அறிக்கையை நீங்க படிச்சீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க அவருடைய அறிக்கையின்படி தான் ஏற்கனவே நாங்க பல ஆண்டுகளா ஆட்சி நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அந்த எதை சார்பா அந்த அறிக்கை இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அடிப்படையில் இருக்கா, இல்ல காங்கிரஸ் அந்த அடிப்படையில் இருக்கிறதா பாக்குறீங்களா? எனக்கு அந்த அறிக்கையை படிக்கும்போது எனக்கு பர்சனலா காங்கிரஸ் இதுவரை தேசிய அளவுல பேசக்கூடிய அத்தனை விஷயமும் அதுல இருக்கிறதா பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா காமராஜ், பெரியார், அம்பேத்கர் அப்படிங்கிற 3 பேர் அவர் போட்டிருக்காரு. இதுல பெரியார் அந்த திராவிட சிந்தனையை சேர்ந்தவரா இருந்தாலும் நீங்க வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா பெரியார், காமராஜ், அம்பேத்கர் அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமா காங்கிரஸ் தலைவர்கள். அவங்களுடைய கொள்கைகளை எல்லாம் தான் இவர் சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த மத சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், நேர்மை, ஊழலற்ற ஆட்சி, இப்படி எல்லாமே வேணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது அது இவர் எந்த கொள்கைக்காக தனியான கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற ஒரு இடத்துல நீர்த்து போகுது. எனக்கு பார்க்கும்போது காங்கிரஸ் மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அவரோட ஓட்டர் பேஸ் பாத்தீங்கன்னா, ஃபேன் பேஸ் பாத்தீங்கன்னா விசிகாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல அவர் திமுகவையும் எதிர்ப்பேன், பாஜகவையும் எதிர்ப்பேன், மாநிலத்தையும் எதிர்ப்பேன், மத்தியையும் எதிர்ப்பேன். ரொம்ப தீவிரமா நாங்க எதிர்ப்போம். நாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களோட இதை எடுத்துட்டு போவோம் அப்படிலாம் சொல்லும் பொழுது நாம் தமிழர் கட்சி சொல்ற அதே விஷயங்களை இவர் ரீமிக்ஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. இதான் உண்மை. இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கும். திமுகவுக்கும் பாதிப்பு இருக்கும், அதிமுகவுக்கும் பாதிப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாதிப்பு இல்லாத ஒரே கட்சி விஜயுடைய அறிக்கைப்படி பாஜக தாங்க. பாஜக அவங்க அந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா ஒரு சாதி, மதம் அந்த விஷயங்கள் அல்லாத ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க. பாஜக மேல ஒரு பொதுவான விமர்சனம் பாத்தீங்கன்னா வைக்கப்படுது. பாதிப்பு இருக்காது, ஏன்னு அவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்காது. ஏன்னா ஆன்டி பாஜக ஓட்டை தான் இவர் பிரிக்க போறாரு. பாஜக ஏற்கனவே ஓட்டு போடுறவங்க யாருமே இப்போ ஒரு இந்துத்துவ கொள்கையோ இல்ல ஒரு தீவிரமான சமத்துவம் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோ இருக்கிறவங்க, காவி கொள்கை இருக்கிறவங்க பாஜக தான் ஓட்டு போட போறாங்க. அவங்க ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட போறதில்லை. இவருக்கு மைனாரிட்டிஸ் தான் ஸ்ட்ராங். மைனாரிட்டிஸ் ஸ்ட்ராங்கான ஓட்டு பேஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே, காங்கிரஸ்க்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இவர் காங்கிரஸ் தான் மொத்தமா கபலீகரம் பண்ண போறாரு. அந்த கூட்டணி தாங்க, அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தான் சமூக நீதி கூட்டணி, அங்கதான் கை வைக்கிறாரு இவர். அது திமுகவுக்கு அனுகூலமா கூட அமையலாம். ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகாம, அதிமுக, நாம் தமிழர், பிஜேபின்னு ஸ்பிளிட் ஆகாம இவருக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், அது டிஎம்கேக்கு பெனிஃபிட் ஆகலாம். ஓட் ஸ்பிளிட் பண்ணலாம். பட் இவர் என்ன ஒரு 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 அஜெண்டா இருக்கு அப்படிங்கறது தெரியல. முதலமைச்சர் ஆவார்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு விஜய்? இல்லங்க, அந்த காலம் மாறி போச்சு. ஆகலாம், ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு. இப்போ ஹீஸ் நாட், ஐ திங்க் 50 வயசு இருக்கு. ஆகலாம் கண்டிப்பா. இப்ப இருக்கக்கூடிய அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றவங்களை விட விஜய்லாம் எவ்வளவு மேலு, அத பத்தி இல்ல. பட் ரொம்ப ஓப்பனா சொல்லணும், நாங்க எம்ஜிஆருக்கு அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இவங்க 2 பேரும் உண்மையாவே அரசியல்ல தங்களுடைய சொத்து சேர்க்கணும்னு வரல. அவங்க எல்லாத்தையும் கொடுத்து மக்களுக்காக தான் வந்தாங்க. அந்த 2 பேரும் தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. விஜய் அவர்களுக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா விஜய் அவர்களுக்கு கீழே இப்ப இத்தனை நாள் ரசிகர் மன்றமாகவும் மக்கள் இயக்கமாகவும் இருந்தவர்கள் எல்லாருமே இப்ப அரசியல் கட்சியா மாறிட்டோம், இப்ப நாம அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்திருப்பாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிக்காததுக்கு காரணமா அதை தான் சொன்னாரு. என்ன வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது நடக்கல. எல்லாருமே எத்தனை வருஷம் இலவு காத்த கிளையா இருந்தாங்க. அவர் எப்ப அரசியலுக்கு வருவாங்க, எப்ப நமக்கு அதிகாரமும் பதவியும் வரும் தான் எல்லாரும் ஒரு பெருவாரியான ஒரு எதிர்பார்ப்போடு எவ்வளவு பேர் இருந்தாங்க. அதே எதிர்பார்ப்பு விஜய் கட்சிக்காரங்களுக்கு இருக்கும் தானே, விஜய் ரசிகர்களுக்கு இருக்கும் தானே. அதை நாம தவறுன்னு சொல்ல முடியாது. சம்பாதிப்பாங்கன்னு சொல்றீங்களா? அதுதான் அவங்களோட நோக்கமா இருக்குன்ற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கா? அந்த எதிர்பார்ப்பு இருக்குங்க. அப்படி இல்லைன்னா இயக்கமாவே இருக்கலாமே. எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அரசியலுக்கு முழுசா நாங்க ஒரு மடம் மாதிரி நடத்த போறோம், காமராஜர் ஆட்சி மாதிரி 10 கக்கன் மாதிரி காமராஜர் மாதிரி நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்லணுன்றதுக்கு, காமராஜர் ஏழை பங்காளன் பிரதர்.
விஜய் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். தன்னுடைய தலைவர் வந்து அண்ணா மாதிரி காமராஜர் மாதிரி திண்ணையில படுத்து தூங்குறாருன்னு சொன்னா அந்த தலைவனோட தொண்டர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. விஜய பார்த்து விஜயோடைய வழியில வரணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு குறைவு. இதை நான் தவறுன்னு சொல்லல, ஆனா இதான் உண்மை.